வாஷிங்டன் டிசி மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு கோல்டு ஜனவரி மார்னிங் இன் 2007 ஒருத்தர் உட்காந்து வயலின் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வயலின் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்குள்ளே அப்ராக்சிமேட்டாக 2000 பேர் அந்த ஸ்டேஷனில் வந்துட்டும் போயிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாரும் ஒர்க் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் யாருமே பெருசாக அவரை நோட்டீஸ் பண்ணலை. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒருத்தவங்க பார்க்குறாங்க, ஃபியூ செகண்ட்ஸ் நிற்கிறாங்க. ஒரு 6 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க, அவங்க ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன பையன் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அவன் வரான். அவன் ரொம்ப ஆசைப்படுறான் இந்த மியூசிக்கை லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நின்று கேட்குறான். ஆனால் அவங்க அம்மா அவனை பிடிச்சி இழுத்து போயிட்டே இருக்காங்க. சில பேர் அவர் பக்கத்தில் வச்சிருக்கிற ஹேட்டில் ஃபியூ டாலர்ஸ் போடுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி நிறைய சில்ட்ரன்ஸ் இந்த மியூசிக்கை கேட்கணும்னு லிசன் பண்ணுறாங்க. எக்ஸப்ஷனே இல்லாமல் எல்லா பேரண்ட்ஸும் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 45 மினிட்ஸ் ஒரு ப்ளே பண்ணி முடிக்கும் போது மொத்தமாகவே 6 பேர் தான் நின்று இருப்பாங்க. ஒரு 20 பேர் அவருக்கு டொனேட் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாகவே அவர் $32 தான் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. 1 ஹவர் கழிச்சு அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பும் போது யாருமே அவரை கவனிச்சிருக்க மாட்டாங்க. நோபடி அப்லோடட், நோபடி ரெக்கக்னைஸ்ட் அட் ஆல். 2 நாள் கழிச்சு நியூஸ் சேனலில் யார் இது அப்படின்னு சொல்லி நியூஸில் வரும்போது தான் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோஷுவா பெல், ஒரு ஃபேமஸ் மியூசிஷியன். அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரிகேட் பீசஸ் எவர் ரிட்டனாக வாசிச்சிருப்பார். அவர் வாசித்த வயலினோட மதிப்பு மட்டும் $3.5 மில்லியன். 2 நாளைக்கு முன்னாடி ஜோஷுவாவோட ஷோ போஸ்டனில் ஒரு தியேட்டரில் சோல்ட் அவுட் ஆயிருந்தது. ஆவரேஜாக ஒருத்தவங்களும் $100 பே பண்ணி அவர் மியூசிக்கை கேட்டிருந்தாங்க. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. ஜோஷுவா பெல் இந்த வாஷிங்டன் டிசி மெட்ரோ ஸ்டேஷனில் வாசித்தது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வாஷிங்டன் போஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளோட பெர்செப்ஷன், டேஸ்ட் அண்ட் ப்ரையாரிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொனால்டோ வேஷம் போட்டுக்கிட்டு பால் விளையாடுற வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவர் நிறைய பேர்கிட்ட பாலை ட்ரிபிள் பண்ணி பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸப்ட் ஒரு ஸ்மால் பாயை தவிர. அந்த இன்சிடென்ட்டுமே ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணது தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு அரைஸ் ஆகிற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பிளேஸில் இன்அப்ரோப்ரியேட் ஹவரில் நம்ம ஒரு பியூட்டியோ டேலண்ட்டையோ பார்க்குறது இல்லையா? அப்படியே பார்த்தாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லையா? இல்லை ரெக்கக்னைஸே பண்ணுறது இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். ஜோஷுவா பெல் மாதிரி ஒரு பெஸ்ட் மியூசிஷியன் இந்த வேர்ல்டோட மியூசிக்கை கேட்க முடியலை, அந்த மாதிரி ஒரு கிஃப்டட் சாக்கர் பிளேயர் ரொனால்டோவோட அன்னைக்கு என்கேஜ் பண்ண முடியல அப்படின்னா அந்த பீப்புள் அன்னைக்கு எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்குமா? இந்த மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களை வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த லைஃப்பில் நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லைஃப் ஹேஸ் அன் எக்ஸ்பைரி டேட். என்ஜாய் லைஃப். நம்மளும் நிறைய நேரத்தில் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ நிறைய விஷயங்களை இந்த மாதிரி மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2023 முடிஞ்சு 2024 கால் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இன்னும் கொஞ்சம் மோர் ப்ரெசென்ட்டாக நம்ம இருக்கலாம். அன்னைக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஜோஷுவா பெல்லோட மியூசிக்கை கேட்க நின்று அந்த சைல்டு மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் ஃபில்டு வித் ஜாய், பீஸ் அண்ட் மீனிங்ஃபுல் கனெக்ஷன். கொஞ்சம் டைம் எடுத்து we should appreciate the extraordinary things in our ordinary day-to-day life. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா don't forget to hit the like button and share your thoughts in the comments below. As always, subscribe for more inspiring content. Thank you for joining me today.